ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ரிதம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரேங்கிங் இன் எம்எஸ் எக்ஸல். லாஸ்ட் வீடியோல நம்ம எப்படி டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன ரேங்கிங் இன் எம்எஸ் எக்ஸல் எப்படின்றத பார்க்க போறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ, ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரேங்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு மெயினான தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் மார்க்ஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவாங்க. அந்த ஃபார்முலாவை நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அது இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு டோட்டல் மார்க்ஸை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்மளோட ரேங்க் ஃபார்முலாவை நான் எழுதி வச்சுருக்கேன். ரேங்க் ஃபார்முலானா ஈக்குவல் டு ரேங்க், எல்லா ஃபார்முலாஸ்க்கும் நம்ம போடுற மாதிரி ஈக்குவல் டு ரேங்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்பர், அரே, ஆர்டர், அதாவது அது அசெண்டிங்கா டிசெண்டிங்காங்கிறது, இது எல்லாத்தையும் எப்படி போடுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரேங்க் காலம்க்கு கீழே நான் முதல்ல ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு ரேங்க் போடணும். ஆஸ் யூஸ்வல் நம்மளோட டேட்டா செட்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ரேங்க்கை இப்போ நான் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டதுக்கு அப்புறமா முதல்ல நம்பருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டோட்டல் மார்க். அது ஃபர்ஸ்ட் டோட்டல் வந்து நம்மளுக்கு E2ங்கிற இடத்துல தான் இருக்குது. E2ங்கிற செல்லில் இருக்கிறதுனால E2ன்னு போட்டு கம்மா போட்டுக்கோங்க. இப்போ அரேங்கிறது எப்படி போடுறதுன்னா டாலர் போட்டுட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது, E2ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ அதை $E$2ன்னு தனியாக பிரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கோலன் வச்சுக்கிட்டு டோட்டல் மார்க்ஸ் வந்து எந்த இடத்துல எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே E6ல் வந்து எண்ட் ஆகுது. ஸோ செல் E6 நான் $E$6ன்னு தனியாக பிரித்து போடணும். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் தான் அது. ஸோ டிசெண்டிங்னா 0, அசெண்டிங்னா 1. நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து அதிகமாக மார்க் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவாங்கங்கிறனால டிசெண்டிங் ஆர்டர் தான் வரும். ஸோ 0 போடுங்க, இல்லைன்னா அதை அப்படியே கூட விட்டுடலாம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ரேங்க் என்னன்னு வந்துடும். அண்ட் அதை நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா மற்ற எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், 1000 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 100 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இது மாதிரி 5 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ரேங்கை கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே ஃபார்முலாவை நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணலாம். இப்போ மேலே நம்ம ரேங்க்குக்கு போட்ட ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியுதுல்ல. நான் வந்து என்னோட இடத்துல E2லேருந்து E6 வரைக்குங்கிறனால E2 E6ன்னு தனியாக எடுத்திருக்கேன். உங்களுடைய ரேங்க் செல், அதாவது உங்களுடைய டோட்டல் மார்க் செல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதே ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம இதை கற்றுக்கிட்டாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.